சேலம் மாநகர் ஆகிய சேலம் வருவாய் மாவட்டத்தின் சார்பாக கழக தொண்டர்களின் உரிமையை மீட்பு குழுவின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பான கூட்டத்தினுடைய தலைவர், சேலம் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு தினேஷ் அவர்களே, சிறப்பான இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்ல பல கருத்துக்களை, உண்மையான கருத்துக்களை, சரித்திர சான்றுகளை எடுத்து வைத்திருக்கின்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் அமைச்சர், சட்டப்பேரவை உறுப்பினர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு ஆர் வைத்திலிங்கம் அவர்களே, தனக்கே உரிய பாணியில் சுருக்கமாக பேசினாலும் சிறப்பாக பேசியிருக்கின்ற அன்பிற்கினிய அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை ஆணித்தரமாக சட்ட விதிகளோடு ஒப்பிட்டு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களே, கழக கொள்கை பரப்பினுடைய செயலாளர், உங்களுடைய அனைவருடைய அன்பையும் பெற்றவர், அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு புகழேந்தி அவர்களே, சிறப்பான இந்த கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திருமதி மஞ்சுளா அவர்களே, இந்த கூட்டம் சிறப்புடன் விளங்குவதற்கு நம்முடைய மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தினேஷோடு இணைந்து களப்பணி ஆட்சி இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்ற மத்திய மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர், புறநகர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் திரு எம் ஜெய்சங்கர் அவர்களே, புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் திரு ராஜ்குமார் அவர்களே, புறநகர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு எடப்பாடி ராஜேந்திரன் அவர்களே, வருகை விருந்திருக்கின்ற ஓமலூர் தொகுதியினுடைய செயலாளர் திரு ராஜ்குமார் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு எஸ் பாலகிருஷ்ணன் அவர்களே, அஸ்தம்பட்டி பகுதி கழகத்தினுடைய செயலாளர் மயில் ஜி வெங்கடேசன் அவர்களே, மகளிரணி செயலாளர் மாலா அவர்களே, வழக்கறிஞர் பிரிவுடைய செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாண்புமிகு அம்மா பேரவை செயலாளர் மூர்த்தி அவர்களே, இங்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளை, வருகை விருந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை, பொறுப்பாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற ஆற்றல் மிகுந்த நகர்கழகத்தினுடைய செயலாளர்களை, வருகை விருந்திருக்கின்ற பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வருகை விருந்திருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வருகை விருந்திருக்கின்ற மூத்த முன்னோடிகளே, வருகை விருந்திருக்கின்ற எல்லாவற்றிற்கும் மேலாக கழகத்தின் ஆணிவேராக இருந்து கொண்டு நம்முடைய இயக்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களே, வருகை விருந்திருக்கின்ற நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தின் மூலம் சேலம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை, தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற, தொண்டர்களின் உரிமை காக்கின்ற உங்களிடம்தான் இருக்கிறது என்பதனை இன்றைக்கு நீங்கள் இங்கு ஆதாரத்துடன் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த இயக்கம், திராவிட இயக்கம் எவ்வாறு அடித்தளமிட்டு உருவெடுத்து இன்றைக்கு மாபெரும் இயக்கமாக
தமிழக மக்களுடைய நன்மதை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நம் அம்மா பகுத்தறிவு கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுதான் என்பதனை இன்றைக்கு நாடு கண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய இயக்கத்தை 1972 உருவாக்கினார்கள். எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினார்கள்? தொண்டர்களுடைய உரிமையை எந்த காலத்திலும் யாராலும் பறிக்க கூடாது, தொண்டர்கள் உரிமை எந்த காலத்திலும் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கத்தை உருவாக்கி அதற்கென்று ஒரு சட்ட விதியை, கழக சட்ட விதியை புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவி என்ற பதவியினை தீர்மானிக்கின்ற பொறுப்பு கழகத்தினுடைய இங்கே குழுமியிருக்கின்ற தொண்டர்கள் தேர்தல் முறை மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக சட்ட விதியை உருவாக்கினார்கள். பல்வேறு சட்ட விதிகளை புரட்சி தலைவர் உருவாக்கினார்கள். சில பல திருத்தங்களை சட்ட விதிகளில் கொண்டு வரலாம் என்று இருந்தது. ஆனால் தொண்டர்கள் தான் தலைமை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்கின்ற உரிமையை எந்த காலத்திலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்றுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் இருந்த தொண்டர்களுக்கு தந்த தார்மீக ஜீவாதார உரிமை, அந்த உரிமையை காப்பாற்றித்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கழகத்தை 50 ஆண்டு காலம் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை தூக்கி நிறுத்தினார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சர். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு, தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை, அந்த திட்டத்தினுடைய முழு பயனும் மக்களுக்கு நேரடியாக திருக்கரங்களில் கிடைக்க செய்கின்ற ஆட்சியை, அந்த திட்டத்தினுடைய பலன் இன்றைக்கு வாழுகின்ற மக்களும் பெற வேண்டும். எதிர்காலத்தில் 50-100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்கள் பெற்று வாழ வேண்டும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களுக்கு பயனுள்ள திட்டமாக தந்தார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 16 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கத்தில் அவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று அம்மா அவர்களுக்கு வந்த வேதனைகள், சோதனைகள், அவர்களை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற திமுகவும் அவருடைய கட்சிகளும் சேர்ந்து செய்த சதிகள், வழக்குகள், பொய் வழக்குகள், இவைகளெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாங்கி பிடித்து எதிர்கொண்டு நம்முடைய இயக்கத்தை காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றி இந்த இயக்கத்தில் 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக உருவாக்கிய பெருமை இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கே உண்டு. அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் உருவாக்கினார்கள். இந்த இயக்கத்தை அண்ணா காலத்திலிருந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து மாண்புமிகு அம்மாவுடைய காலம் வரை ஒரு சகோதர பாசத்தோடு, தாய் பாசத்தோடு அப்படித்தான் இந்த முப்பெரும் தலைவர்களும் வளர்த்தார்கள் நம்ம எல்லாம். ஆனால் இன்றைக்கு
தன்னிடம் இருக்கின்ற பணபலத்தால், நம்பிக்கை துரோகத்தால் இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து கொண்டு புரட்சி தலைவர் கொண்டு வந்த சட்ட விதி, அந்த சட்ட விதியை காலில் போட்டு மிதிக்கின்ற ஒரு சூழலை திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். நாமெல்லாம் ஒன்று கூடி பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மா அவர்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற தீர்மானம் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தை பழனிசாமி தலைமையிலான பொதுக்குழு கூடி ரத்து செய்தார்கள். இந்த இயக்கத்தை தன்னுயிர் தந்து காப்பாற்றிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாம் நிறைவேற்றிய தீர்மானத்தை, அனைவரும் கூடி நிறைவேற்றிய தீர்மானத்தை, அதை ரத்து செய்கின்ற கல்லஞ்சத்திற்கு உடையவர்தான் திரு எடப்பாடி பழனிசாமி. ஏன் நீக்கினார்? தான் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அந்த மகுடத்தை சூட்ட வேண்டும் என்ற நப்பாசை. சரி, அதற்கு பல வழிகளில் பல சிந்தனைகளை அவர் செய்து இன்றைக்கு ஆடுகின்ற அந்த பொதுச் செயலாளர், உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் அந்த பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் நிலையை நாம் உருவாக்குவோம். அதை போல தொண்டர்களிலிருந்து பறித்த உரிமையை மீண்டும் கழக சட்ட விதியில் கொண்டு வந்து சேர்ப்போம். மீண்டும் பொதுக்குழுவை கூட்டி, ஒன்றுபட்ட பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவோம். இதுதான் நாம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செய்கின்ற நன்றி. சரி, அதற்காகத்தான் நம்முடைய மீட்பு குழு என்ற பெயரை தனிக்கட்சி ஆரம்பிக்கிற நிலையில் நாம் இல்லை. நம்முடைய கட்சி, நம்முடைய செயல் எல்லாமே புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய சார்ந்திருக்கிறது. அவருடைய வழியைத்தான் நாம் பின்பற்றி ஏழை எளிய மக்கள் அன்பும் பண்பும் பாராட்டும் தொண்டர்கள் மீது இணக்கமான உறவு வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை எப்படி வழிநடத்தி சென்றார்களோ அப்படித்தான் வழிநடத்தி செல்ல வேண்டும். எந்த கட்சியும் இல்லை. ஒரு தொண்டன் கழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் தான் வழி இருந்தது. இந்த ஓபிஎஸ் சாதாரண தொண்டன் கழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும். ஓபிஎஸ் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் வரையும். இது வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது. வழி வழியாக வரும். தாத்தா, பாட்டி, பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. அது திமுகவை எடுத்துக்கொண்டாலும் சரி, காங்கிரஸை எடுத்துக்கொண்டாலும் சரி, அப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சாதாரண தொண்டனு கூட கழகத்தினுடைய உச்சபட்ச பதவிக்கு வர முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் இதைதான் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். இப்படிப்பட்ட கட்சியை, தாயுள்ளத்தோடு நடத்திய கட்சியை இன்றைக்கு சின்னாபண்ணப்படுத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக சாதாரண தொண்டரோட மனு செய்யலாம், அவர் போட்டியிடலாம், வருவதற்கு வாய்ப்பை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி சென்றார். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? தம்பி கொஞ்சம் இருங்க தம்பி, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கு நிலைமை என்ன? 10 மாவட்ட கழக செயலாளர்கள் பொதுச் செயலாளர் பதவிக்கு நிற்பவர்களுக்கு முன்மொழிய வேண்டுமாம். 10 மாவட்ட கழக செயலாளர் வழிமொழிய வேண்டுமாம். 5 வருடம் தலைமை கழக நிர்வாகியாக அந்த பொறுப்பில் இருக்க வேண்டுமாம். ஒரு சாதாரண தொண்டை நிற்க முடியுமா? சொல்லுங்க ஐயா, நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க. யாரு நிக்க முடியும்? நம்ம தங்கமணி, வேலுமணி மாதிரி பணத்தை குமிச்சு வச்சிருக்காங்களா, அவங்க தான் நிக்க முடியும். இதுதான் மற்ற கட்சிகளுக்கும் நம் இயக்கத்திற்கும் உள்ள தனி சிறப்பு. சரி, இதை மீட்பதற்காகத்தான் நான் இன்றைக்கு உங்களை எல்லாம் நாடி தேடி வந்து, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்களோ அவர்களைப் போல இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக அவர்கள் காட்டிய வழியில் கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டும் தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இந்த மீட்பு குழுவை உருவாக்கி தமிழ்நாடு பூரா வந்து உங்களை எல்லாம் பார்க்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. சரி,
இந்த பழனிசாமி 2 தினங்களா பொய்யா அவுத்து விடுறார். அவர் நேற்று சொல்லியிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு, பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் 1989 போட்டியிடுகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எதிர்த்து போட்டியிட்ட நம்முடைய தாய் ஜானகி அம்மா அவர்களுடைய அணியின் சார்பாக எதிர்த்து போட்டியிட்ட நடிகை நிர்மலா அவர்களுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தார். யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமி நேற்று சொன்னார். ஏற்கனவே 6-7 மாதத்துக்கு முன்னால் ஒன்று சொன்னார். அப்பவே நான் சொன்னேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, போடி சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நின்ற பொழுது நிர்மலா அவர்களுக்கு நான் சீஃப் ஏஜெண்டாக இருந்தேன் என்பதனை நீங்கள் நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலகிக் கொள்கிறேன். இல்லை என்றால் பழனிசாமியை நீ அரசியலை விட்டு விலகிக் கொள்வாயா என்று கேட்டேன். இப்போ இல்லை, 8 மாதத்துக்கு முன்னாலே கேட்டேன். திரும்பவும் அதை நேற்று சொல்லியிருக்காரு. திரும்பவும் நான் இந்த கூட்டத்தின் மூலமாக சேலம் மாவட்ட மக்களின் முன்பாக அதே சவாலை, பழனிசாமி அவர்களே, நான் சீஃப் ஏஜெண்டாக இருந்தால் அதை நீங்கள் நிரூபித்தால் நான் அரசியலை விட்டே விலகிக் கொள்கிறேன். அதுதானே உங்களுக்கு மகிழ்ச்சி? இல்லை என்றால் நீங்கள் அரசியல் விட்டு விலகினால்தான் அதிமுக தொண்டனுக்கு மகிழ்ச்சி. அதுதானே? சரி, புரிஞ்சா? எதை சொன்னாலும் முன்பின் யோசனை பண்ணி செய்யக்கூடாது, சொல்லணும். ஒரு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை எழுதினவர் யாருன்னு சொன்னாருங்க? சேக்கிலார். அந்த கம்ப ராமாயணத்திலே இயற்றிய ஒரு பெயர் வருகிறது. அந்த முன்னறிவு கூட இல்லாமல் சேக்கிலார் என்று சொல்லுகிறீர்கள். சரி, இன்னொன்னு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் ஒரு தகவலை மட்டும் சொன்னேன். அம்மாவுடைய திறந்த மனதை, வெளிப்படையானவர்கள் அம்மா என்பதனை தெரியப்படுத்துவதற்காக நான் அந்த கூட்டத்திலே ஏற்கனவே பேசியிருக்கிறேன். என்ன சொன்னேன்? புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா எப்படியெல்லாம் நம்மளை தாய் பாசத்தோடு வளர்த்தார்கள் என்பதற்கு உதாரணமாக, கழகத்தின் பொருளாளராக நான் இருந்த நேரத்தில் அதிமுகவுடைய சரித்திரத்தில் 12 ஆண்டுகள் தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் பொருளாளராக இருந்த ஒருவன் நான் தான். அப்பொழுது அம்மா என்னை கூப்பிட்டு, பன்னீர்செல்வம், நான் சில இனங்களுக்கு வரி கட்ட வேண்டும், அதற்காக அக்கவுண்டபிள் மணி 2 கோடி ரூபாய் வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் 1 வருடங்களுக்கு நான் திருப்பி கொடுத்து விடுவேன் அந்த நிதியை நம்முடைய கழகத்திற்கு என்று சொன்னார்கள். எனக்கு அதையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு கண்ணீரே வந்துவிட்டது. அம்மா பார்த்து இந்த நிதியை வளர்த்த நிதி, அவர் பார்த்து உருவாக்கிய பொருளாளர் நம்மிடம் அனுமதி கேட்கிறாரே என்று எனக்கு உள்ளபடியே நான் அந்த நேரத்தில் மிகவும் மன அழுத்தப்பட்டேன். அதை இவர் கேலியாக பேசி அந்த நிதியை 2 கோடி ரூபாய் காசோலை மூலமாக கட்சியினுடைய செக் நான் கையெழுத்திட வேண்டும், அதை போட்டு அம்மாவிடம் கொடுத்து விட்டேன். அம்மா அவர்களும் 1 வருடம் தான் என்று சொன்னார்கள். ஒரே மாதத்தில் திரும்பவும் அவர்கள் கழகத்தினுடைய நிதியில் செக் போட்டு திருப்பி அளித்து விட்டார்கள். இதை அந்த வருடத்தில் ஒவ்வொரு வருடமும் கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கிலே நான் படிப்பேன். பொதுக்குழுவில் ஒவ்வொரு வருடமும் என்ன செலவு, என்ன வரவு, என்ன செலவு, அப்படியெல்லாம் படிப்பேன். படிக்கின்ற பொழுதுக்கு மாண்புமிகு அம்மாவுக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்ததை பொதுக்குழுவில் நான் வாசித்தேன். மீண்டும் அம்மா அவர்கள் கழகத்திற்கு அந்த 2 கோடி ரூபாயை காசோலை மூலம் திருப்பி தந்ததையும் நான் வாசித்திருக்கிறேன். கழகத்தினுடைய ரெக்கார்டில், ஆடிட்டில் இருக்கிறது. இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல், அப்பெல்லாம் அவர் அங்கே இல்லை, பொதுக்குழுக்கே வர முடியாதவர் அந்த நேரத்திலெல்லாம், அந்த பதவியிலெல்லாம் அவரை இல்லை. என்னை போய் இடைச்செருகள் என்று சொன்னார். அதுக்கு வைத்திலிங்கமும் அண்ணவங்கெல்லாம் சொன்னாங்க, நீ எப்படி இந்த இயக்கத்துக்குள்ளே வந்த, யாரை பிடிச்சி வந்தவர்களை எட்டி உதத்தையே, நம்பிக்கை துரோகம் செய்தே. அப்பையும் சரி இப்பையும் சரி. அம்மா அவர்கள் என்னை நம்பி 2 முறை முதலமைச்சர் என்ற பதவி கொடுத்தார். 2001 கொடுத்தார்.
மீண்டும் இரண்டாம் முறையாக 2014 எத்தனை வருஷம்? 13 வருஷம். 13 வருஷம் மீண்டும் அம்மா அவர்களுக்கு பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மீண்டும் என்னிடம் கொடுத்தார். அப்போ 13 ஆண்டுகள் கழித்து 13 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் அம்மாவுடைய பயணித்திருக்கிறேன். நான் என்னை எப்படியெல்லாம் அம்மா சோதிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கடுமுனி அளவு கூட நான் குறைவாக என்னுடைய கழக பணியை ஆற்றியிருந்தால் கொடுக்க மாட்டாங்க அம்மா. 13 ஆண்டுகளுக்கு பின்னாலும் எனக்குத்தான் நம்ம அன்பு அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க. நீங்களும் அப்போ இருந்தீங்க, உங்களுக்காக தான் கொடுத்தாங்களா அம்மா? நான் பழனிசாமி கேட்கிறேன், அவரோடு இருக்கின்ற மற்ற அமைச்சர்களையும் அப்போது இருந்த அமைச்சர்களும் கேட்கிறேன். சரி, முடிஞ்சு போச்சு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, சொல்லுவதெல்லாம் பொய்யுங்க, எந்த வார்த்தையுமே உண்மை கிடையாது. மக்கள் அதை அறிந்துதான் இன்றைக்கு 1% மக்களோட எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இல்லை என்ற நிலையை மக்கள் எடுத்திருக்கிறார்கள். தொண்டர்களும் அதை போலதான் இருக்கிறார்கள். நம்மிடம்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள், பழனிசாமி தொண்டர்கள் இல்லை. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த சேலம். சமீபத்தில் நடந்த சேலம் ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதிய தேர்தல், இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் நான் ஒரு வேட்பாளரை எங்கள் சார்பாக நிறுத்தினேன். டிடிவி தினகரன் அவர் சார்பாக நிறுத்தினார். பிஜேபி அவர்கள் நிறுத்தவில்லை, கூட்டணி கட்சியில் இருந்தார்கள். என்ன நிலைமை? திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அண்ணா நம்ம வந்து திமுக நம்மளுக்கு பொதுவான எதிரி, நம்ம வாக்கு அதிமுக வாட்டி சிதறக்கூடாது, இது கொங்கு மண்டலம், நீங்கள் வாபஸ் வாங்கிக்கொள்ள வேண்டும். டிடிவி தினகரன் வாபஸ் வாங்கி கொண்டால் நம்ம ஓட்டெல்லாம் சேராமல் ஒட்டுமொத்தமாக நம்ம ரெட்டலைக்கு நீக்கி கொடுக்குறோம். ரெட்டலையும் கிடைச்சாச்சு, தீர்ப்பு மூலமாக, தற்காலிக தீர்ப்பு மூலம் ரெட்டலையும் வாங்கியாச்சுங்க, தீர்ப்பு வாங்கியாச்சு. சொன்னேன், உடனே நான் ஒத்துக்கொண்டேன். தினகரனும் ஒத்துக்கொண்டார், வாபஸ் 2 பேர் வாபஸ் வாங்கிட்டான். என்ன நடந்தது சொல்லுங்க தலைவர்களே, இங்கே உட்கார்ந்துருக்கீங்களே, நாளை நீங்கள் தான் இங்கு வந்து உட்கார போகிறீர்கள். அந்த நிலையை உருவாக்குவதற்கு தான் நாங்கள் உங்களெல்லாம் இப்போ சந்திக்க வந்திருக்கிறோம். 1989 ஈரோடு மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியில் வென்ற தொகுதியை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் தன்னந்தனியாக நின்ற பொழுது வெற்றி பெற்ற மாவட்டம். அந்த மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் இரட்டையிலே தோற்கடிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது பழனிசாமிக்கு தந்த தோல்வி. மக்கள், பழனிசாமி அவர்களே, உங்களை நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்கள் நம்பிக்கையற்றவர்கள், உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறீர்கள். பன்னீர்செல்வம் உங்களுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு டிடிவி தினகரன் சேராமல் உங்களோடு காப்பாற்றி அரசைக்கு உங்களுடைய தீர்மானத்தை, அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்ததுனால் 5 ஓட்டுல தான் ஜெயிச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய அரசு. அந்த நன்றி உங்களுக்கு இல்லை. என்னிடம் இருந்த முதலமைச்சர் பதவியை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அவரிடம் தந்தார்கள். எப்படி போய் நீங்க வாங்கினீங்க? ஒரு படத்துல பாட்டு வரும், தத்தி தத்தி நடந்து வரும் சின்ன பாப்பா அப்படின்னு, அப்படித்தானே போனீங்க நீங்க? முதலமைச்சர் போயிட்டு அவங்க சின்னம்மா வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 3 மாசத்துல கொஞ்சம் கூட உங்க மேல எந்தவித கால் பண்ணிச்சுன்னு அவங்க பேசவில்லை. 3 மாசத்துல அவர் கீழ்த்தரமான வார்த்தைகளில் வசைப்பாடினர்களே, நன்றி இருக்கா உங்களுக்கு? இல்ல. சரி, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசிய அளவில் ஒரு கூட்டணி அமைக்கிறாருங்க. அந்த கூட்டணி அமைத்தில் அவரை வலதுபுறம் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு கூட்டணியுடைய எந்தெந்த கட்சியெல்லாம் கூட்டணி இருக்குன்னு சொல்லி அங்கே முடிவு பண்ணுறாங்க. அங்கே முடிவு வேண்டிய ஒரே வாதத்தில் நான் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட ஆதரவு தர மாட்டேன். 4.5 வருஷம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவோடு தான் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றது. அப்போது எவ்வளவு நீங்கள் அந்த மத்திய அரசினுடைய ஆதரவை பெற்றதால் தான் நீங்கள் முழுமையாக அந்த 4.5 வருடத்தை முழுமை பெற வைத்தது யார்? பாரதிய ஜனதா கட்சி. எனக்கு தெரியும், எல்லாம் மக்களும் நன்றாக அறிவீர்கள்.
அது திரு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு செய்த துரோகம். அதுதானே நீங்கள் முதலிருந்து இதுவரை நீங்கள் துரோகம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னை வைத்திலிங்கத்தை, புகழேந்தி அவர்களை, மனோஜ் பாண்டியன் அவர்களை, ஜேசிடி பிரபாகரன் அவர்களை நீங்கள் வெளியேற்றினீர்கள். பொதுக்குள் நடக்கின்ற பொழுது 3வது விவரமாக நான் அந்த ஆண்டுடைய வரவு செலவை வாசிக்க வேண்டும். அது கூட வாசிக்கல. உடனே ஒருத்தர் வரவேற்கிறார், உடனே ஒருத்தர் நன்றி சொல்லி கூட்டத்தை முடிஞ்சிச்சு அப்படின்றார். முடிஞ்சுட்டு இவர் வரவேற்பு வாங்கிட்டு இருக்காரு, மாலை மரியாதையெல்லாம். நாங்கள் இது என்ன பொதுக்குழுவா இல்லாட்டி பொய்க்குழுவா? அண்ணா எப்படி கட்சியை வளர்த்தார், தலைவர் எப்படி கட்சி வளர்த்தார், அம்மா எப்படி கட்சி வளர்த்தாருன்ட்டு மனம் வெதும்பி வெம்பி கண்ணீர் வெடித்து எதுக்கு தண்ணி பாட்டில் கொண்டு எரியறதுக்கு. யாரும் அந்த பொதுக்குள்ள கலந்துகின்றா 3000 பேர் எங்கிருந்து நீங்கள் அழைத்து வந்தீர்கள், யார் மூலமாக அழைத்து வந்தீர்கள், என்னென்ன அவர் கட்டிடம் 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டாங்க கல்யாண மண்டபத்தில். பொதுக்குள்ள 10 மணிக்கு கொடுத்தனா 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டாங்க. எதற்காக? கலவரத்தை உருவாக்குவதற்கு. தலைமை கழகத்தில் சென்னை மாவட்டத்தில் இருக்கின்ற 8 மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் தலைமை கழகத்துடைய வெளிக்கதவை பூட்டி கொண்டு சேரை போட்டு வெளியே உட்காந்துட்டாங்க. நம்ம பொதுக்குழுக்கு போல தலைமை கழகத்தில் போய் உட்காந்துலான்னு சொல்லி நாங்கள் வேனில் மெதுவாக போயிட்டு இருக்கிறோம். தலைமை கழகத்திற்கு இந்தியன் பேங்குக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அங்கேருந்து தலைமை கழகத்திலிருந்து கல் கம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே குவிச்சு வச்சு நாங்கள் வருகின்ற அந்த வேனில் கடுமையான கொலைவெறி தாக்குதல் நடத்தினார்கள். அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து தலைமை கழகத்தில் உள்ள நுழைஞ்சு உடைச்சோம். நீ உள்ளே பூட்டிட்டு உள்ளே என்னென்ன செஞ்ச யாருக்கு தெரியும்? நாங்கள் போகும்போது வெளிக்கதை உடைக்கப்பட்டிருந்தது, நாங்கள் உள்ளே போயிட்டோம். இதுதானே நடந்தது. பேசுறது பூராமே பொய். இப்படிப்பட்ட ஒருவர் தலைமை கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்க வேண்டுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. அதற்காகத்தான் கழகத்தினுடைய உரிமைகளை, பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டு கொடுக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்மாதிரியான ஆட்சியை நிறுவினாரோ, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்படி தாயிலத்தோடு கழகத்தினுடைய ஆட்சியை நிறுவினாரோ மனம் பெருமையாக சொன்னார்கள். அந்த அளவுக்கு மாண்புமிகு அம்மா கழகத்தை கொண்டு போய் நிலைநிறுத்தியிருந்தார் உச்சபட்சத்தில். எனக்கு பின்னாலும் கழகம் பல 100 ஆண்டுகள் தான் கழகம்தான் ஆட்சி செய்யும் என்ற நிலை நான் உருவாக்கிறேன் என்று மாண்புமிகு அம்மா பெருமையோடு சொன்னார்கள். அதையெல்லாம் முடிச்சு வச்சிருக்க பழனிசாமி. புரட்சி தலைவர் காலத்தில் தோல்வி ஏற்பட்டதை தூக்கி நிப்பாட்டினார். மாண்புமிகு அம்மார் காலத்திலும் தோல்வி ஏற்பட்டு தூக்கி நிப்பாட்டினார். உன்னால முடியலையே. நீ முதலமைச்சராக இருக்கின்ற பொழுதே கழக ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்தது தோல்வி. நீங்கள் ஆட்சியில் இருக்கும் போதே நகர்ப்புற தேர்தல் வந்தது தோல்வி. நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதே மாநகராட்சி தேர்தல் வந்தது, அதிலும் தோல்வி. நாடாளுமன்ற தேர்தல் வென்றது 39 இடம் போட்டியிட்டு 38 இடத்துல தோல்வி. 1 ஜெயிச்சது தேனி நாடாளுமன்றம். அது கூட உங்களுக்கு பொறுக்கலை. அதுவும் பொறுக்கலை. அதற்கு பின்னாலே நான் ஏற்கனவே சொன்னது போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடத்தில் அதிலேயும் தோல்வி. இப்படி உங்களுடைய தலைமையை விரும்பாத தொண்டர்களால், உங்களுடைய தலைமையை விரும்பாத பொதுமக்களால் உங்களுக்கு தொடர்ந்து தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய நிலைமை. நான் இடைச்செருகல் பண்ணேன். நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிடி பிரபாகரன் மாநிலத்தில் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய செயலாளராக இருந்தார். அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வரி நியமனங்கள் பண்ணார். இளைஞரணி சார்பாக மாவட்ட கழக செயலாளர், ஒன்றிய நகர கழக செயலாளர். 1982 அவர் தான் முதல் மொழியில் நகர பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி நகரத்துக்கு துணை செயலாளராக என்னை போட்டார். அப்போதான் கழக அமைப்புக்கு. அதற்கு முன்னால் நான் வசிக்கின்ற 18வது வார்டில் மேலமைப்பு பிரதியாக, அப்புறம் மட்டக்கழக செயலாளர் இருந்தேன். படிப்படியாக கழகப்பணி ஆற்றினேன். 84 டாக்டர் சலீம் தான் எங்கள் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டார். அவருக்கு மாற்று வேட்பாளர் நான் தான். அப்படியே வந்திருக்கேன். 93 நகர்கழக செயலாளர். 96 நாம் மிகப்பெரிய தோல்வி அடைந்தோம் சட்டமன்ற தேர்தலில். அதற்கு 3 மாதத்துக்கு பின்னால் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு அம்மா எனக்கு பெரியகுளம் நகராட்சி
100 வருஷத்துக்கு மேலே பழமையான நகராட்சி அந்த நகராட்சி. அதில் என்னை வேட்பாளராக நிறுத்தினார்கள். தமிழகத்தில் 104 நகராட்சிகளில் 4 பேர் தான் வெற்றி அடைஞ்சோம். அதில் இந்த பன்னீர்செல்வமும் ஒருவன் என்பதனை நான் இன்றைக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 96 மீண்டும் 98 மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர், அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. 98 மீண்டும் 2ஆம் முறையாக ஏகமனதாக நகர கழக செயலாளர். 99 மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட கழக செயலாளர். இப்படி படிப்படியாக அதற்கு பின்னால் நடந்தவரை உங்களுக்கு தெரியும். 2001 2021 வரைக்கும் தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 4 முறை மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் 1 முறை. அம்மா காலமானதுக்கு பின்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல். என்னை போய் இடைச்சேர்கள் என்று சொல்வதற்கு உனக்கு எப்படி மனம் வந்தது பழனிசாமி? நான் முதலமைச்சராக இருந்த பொழுது, மாண்புமிகு அம்மா இறந்ததற்கு பின்னால் முதலமைச்சராக இருந்த பொழுது, பொதுப்பணித்துறை அமைச்சராக நீங்கள் இருந்தீர்கள். நான் தான் உங்களை அழைத்து கொண்டு ஆந்திரா சென்றேன். ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்களிடம் தண்ணீர் கேட்பதற்காக அதிகாரிகள்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்துருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்னை கையை பிடித்து 1 to 1 பேசணும், தனியாக அவங்களோட பேசணும் கூப்பிட்டு போயிட்டார். அதிகாரிகள் அங்கே உட்காந்துருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போதே அதிகாரியை கூப்பிட்டு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்லிட்டு, அது எனக்கே தெரியாது. முடிவு பண்ணுறதுக்கு முன்னாலே, தண்ணீர் தருவதற்கு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாலே அவர் திறந்து விடுங்கட்டாங்க தண்ணீர். அவர் போய் பல அரசியல் பிரச்சனைகள்லாம் பேசி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். 1 மாதத்திற்கு சென்னை மாநகரத்தின் தாகத்தை தீர்க்கு 1.5 TMC தண்ணீர் தேவை. உடனே மாண்புமிகு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அந்த 1.5 TMC 1 மாதம் தந்தா நீங்கள் நிலைமையை சமாளிச்சுக்கிறீங்களா கேட்டார். சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னோம், கொடுத்தார். நான் 25 கோடி ரூபாயே பழைய அந்த கங்கா திட்டத்திற்கு, தெலுங்கு கங்கா திட்டத்திற்கு கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு, நம்ம தர அதை கொடுத்துட்டு வந்தேன். அதற்கு பின்னாலே வரதா புயல். வரதா புயல் மாண்புமிகு அம்மா இல்லையே, மாண்புமிகு அம்மா இல்லாத நேரத்தில் நாம் முதலமைச்சராக இருக்கிறோமே, இதை நாம் சரியாக செய்தால்தான் அம்மாவுடைய பெயரை நிலைநிறுத்தி தொடர்ந்து நிலைநிறுத்துகிற நிலை ஏற்படும் என்று எல்லாம் பாடுபட்டோம். 3 முறை அந்த வரதா புயல் அடிச்சு நான் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். செக்ரட்டரியேட்டில் இப்படி வரும், திரும்ப இப்படி சுற்றும், அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப இப்படி வரும், இப்படி சுற்றும். 3 முறை 3:30 மணிக்கு ஆரம்பித்த புயல் 10:30 மணி வரைக்கும் சுற்றுது. அடித்து முடிச்சுட்டு அப்படி நகர்ந்து போய் திருவள்ளுவரை தாண்டி பழவேற்காடை தாண்டி ஆந்திராவுக்கு போயிட்டுருக்கு. புயலுக்கு பின்னாலே நானே போயிட்டேன் பழவேற்காடுக்கு. அங்கே போயிருந்த மக்களை பார்த்து சந்தித்து நிவாரண உதவிகளை கொடுத்து வந்தேன். 3 நாடத்தில் ஆயிரக்கணக்கான மரங்கள், ஆயிரக்கணக்கான மின்சார கம்பங்கள் சாய்ந்திருந்தது. இவைகள்லாம் சரி செய்தோம். நேற்று பேட்டியில் சொல்கிறாரு, வரதா புயல் அவரே சரி செய்தார். நேதான் இழந்துட்டார். வரதா புயலில் நான் முதலமைச்சர், நான் சரி செய்தேன் என்று நேற்று செய்த பேசுகிறார். இப்படி நாங்கள் என்ன வேலைக்கு வந்திருக்கோம்? தொண்டர்களை பார்க்கணும், மக்களை பார்க்கணும். இந்த நிலைமைக்கு கட்சியை பழனிசாமி கொண்டு தள்ளிவிட்டார் கடங்களை. அதிலிருந்து மீட்பெடுப்பதற்காக நாங்கள் எங்களுடைய பணியை ஏன்
வாங்கிட்டோம். எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷம் ஆகுது. அந்த தீர்ப்பை இன்னைக்கு சொல்றாரு, அந்த வழக்கை சொல்றாரு. அந்த வழக்கு இப்படி எடுக்கப்பட்டிருக்கு, மாண்புமிகு நீதியரசர் எடுத்திருக்காரு. நான் வழக்குக்கு வந்து நேராக இருப்பேன். நான் வந்து வழக்குக்கு நான் வந்து நேரடியாக வரமாட்டேன், கோர்ட்டுக்கு நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு வரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நீதிமன்றத்தை மதிப்பவன், தீர்ப்பையும் மதிப்பவன். எத்தனை முறை எங்களுக்கு சாதகமற்ற தீர்ப்பு வந்தாலும் அதை பற்றி நாங்கள் எந்த விதத்திலும் விமர்சனமே செய்வதில்லை. என்றைக்கும் ஒரு நாளைக்கு நியாயம் நிற்கும். நீதி தேவன் எங்கள் பக்கம் இப்படி பார்ப்பார். அந்த நம்பிக்கையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பழனிசாமி அவர்களே, இனிமேல் தவறான செய்திகளை மக்களிடம் சொல்லாதீர்கள். அவர்களுக்கு எல்லா விவரமும் தெரியும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை போல நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள். என்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பிலிருந்து, பொதுச்செயலாளர் பொறுப்பிலிருந்து நாம் அப்புறப்படுத்துகின்றோமோ அதுதான் தமிழகத்தினுடைய அரசியலுக்கு ஒரு நாகரிகமான அரசியல் இருக்கும். அதற்கெல்லாம் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சேலம் மண் பல தியாகங்களை செய்த மண், பல தலைவர்களை உருவாக்கிய மண், எல்லா வகையிலும் முன்னிலை இருக்கின்ற சேலம் மாநகர மக்களே, இந்த மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களே, உங்களையெல்லாம் நாம் நெத்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தை 50 ஆண்டு காலம் வழிநடத்திய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மார் காட்டிய வழியில் தான் நாம் பயணிக்க வேண்டும். இழந்த அபகரித்த சட்ட விதிகளை மீட்டு கொண்டு வந்து மீண்டும் கழகத்தில் பொக்கிஷமாக நாம் சேர்க்க வேண்டிய பணிகளில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுடைய உங்களுடைய நல்லாதரை தந்தை எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கையூப்பி வணங்கி விடைபெற நன்றி, வணக்கம்.